ஏங்க இந்த பிரேஸ்லெட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? 65,000 ரூபாய். என் ஆபீஸ் மேட் அர்ஜுன் இருக்காருல்ல, அவரோட ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினாரு. அவர் பொண்டாட்டிக்கு வாங்கினதை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதுவா, அவர் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸா பிரசன்ட் பண்ணணும்னு இருந்தாரு. வீட்டுல போய் வச்சா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால நீ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் அவர் ஒய்ஃபுக்கு ஒரு லெட்டரும் எழுதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. லெட்டரா? அது எதுக்கு? அவர் ஒரு ஒய்ஃப் எவ்வளவு லவ் பண்றாங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கறதுக்காக எழுதி கொடுக்க சொல்லியிருக்காரு. அவர் ஒய்ஃபுக்காக நீங்க எதுக்கு லெட்டர் எழுதி கொடுக்கணும்? ஏய், அவர் ஒரு ஹெல்ப்பா என்கிட்ட கேட்டாரு. இதுல என்ன இருக்கு? சரி எழுதுங்க. எழுதுங்களா? நீ தான் எழுதி கொடுக்கணும். நானா? என்னால எழுத முடியாது. எனக்கு வேற வேலை எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், ஓவரா சீனை போடாதடி. ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? நான் எழுதுனா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் வரும்டி. அதனால தான் உன்னை எழுதி கொடுக்க சொல்றேன். சரி சொல்லு. வந்துட்டியா? அன்புள்ள என் பொண்டாட்டிக்கு, அன்புள்ள என் பொண்டாட்டிக்கு, நீ என் லைஃப்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில இருக்க கஷ்டம் எல்லாம் போய் நான் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம். அர்ஜுனத்தை பத்தி உனக்கு ரொம்ப நிறைய தெரிஞ்சிருக்கு போல. ஏய், அவர் சொன்னதை அப்படியே நான் வாங்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இவர் குறுக்கு குறுக்கு பேசி என் ஃப்ளோ டிஸ்டர்ப் பண்ணாத. நான் சொல்றது அப்படியே எழுது. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் எ குட் ஒய்ஃப் அண்ட் குட் டாட்டர் இன் லா. அப்புறம் அடிக்கடி வாங்கிட்டு நான் கோவப்படுவேன், அதுக்கு ரொம்ப சாரி. அடிக்கடி நான் உன்கிட்ட ரொம்ப கோவப்படுவேன், அதுக்கு ரொம்ப சாரி. எல்லா ஹஸ்பண்டும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க போல. ஏய், வன்மத்தை கக்காதடி, சொல்றத கொஞ்சம் எழுதுடி. You are a best wife in the world. You are the best wife in the world. I love you. I love you. I love you so much, Ranjani. I love you so much, Sanjani. எனக்கா? உனக்கு தான். இந்த லெட்டர் எனக்காங்க? அதுவும் உனக்கு தான். இன்னைக்கு எனக்கு பர்த்டேவும் இல்ல, கல்யாண நாளும் இல்ல நமக்கு. அப்புறம் எதுக்கு? என் ஒய்ஃபுக்கு நான் கிஃப்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் அக்கேஷன் வேணுமா என்ன? நீ என் மேல வச்சிருக்க லவ்வுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட் எல்லாம் ரொம்ப சின்னதுதான், இருந்தாலும் என்னால முடிஞ்சது. தேங்க்யூ. அண்ட் இந்த பிரேஸ்லெட் நம்ம அந்த கடையில பார்த்த பிரேஸ்லெட் தானே? ஆமா, அதேதான். அன்னைக்கு என்கிட்ட வாங்குறதுக்கு காசு இல்ல, இன்னைக்கு காசு இருந்துச்சு, வாங்கிட்டேன். உங்களுக்கே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் எதுக்குங்க இதெல்லாம்? இங்க பாரு, கமிட்மெண்ட் எல்லாம் விட நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம், புரியுதா? சரி, நீங்க போட்டுடுங்க.